வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீசிமா அண்ட் மீபேவாலேருந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் சம் தாங்க பார்க்க போகிறோம். இரு அடுத்தடுத்த பகா எண்களின் பெருக்குத் தொகை 117 எனில் அவ்வெண்ணின் மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, பி, சிடின்னு கொடுத்துட்டாங்க. இரு பகா எண்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணை ஒன்றாலையும் அதே நம்பரால் மட்டும் வகுக்கக்கூடிய எண்கள் வந்து பகா எண்கள்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா 1 வராது, பார்த்திங்கன்னா 2 வரும், 3 வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 வரும், 7 வரும், அப்படி போயிட்டே இருக்கும். அதெல்லாம் பகா எண்கள். ஒரு எண்ணை ஒன்றாலையும் அதே எண்ணால் மட்டும் வகுக்கக்கூடிய எண் வந்து பகா எண். அதுதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதோட சொல்யூஷன் பாருங்கள். இரு பகா எண்களின் மீபேவா ஈக்குவல் டு 1. இது எப்பொழுதுமே 2 பகா எண்களோட மீபேவா கேட்டாங்கன்னா அதோட மதிப்பு 1. இது ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன் எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஒய் ஈக்குவல் டு மீசிமா மல்டிப்ளிகேஷன் மீபேவா. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இரு எண்களின் பெருக்கல் பலன் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க. இரு அடுத்தடுத்த பகா எண்களின் பெருக்கு தொகை 117. அப்போ இதோட மதிப்பு வந்து 117. மீசிமா நம்மளுக்கு தெரியாது, மீபேவா 1 நம்மளுக்கு தெரியும். அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், மீசிமா மல்டிப்ளிகேஷன் 1. இப்போ இந்த 1 வந்து டிவைடில் வந்துடும். மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் எப்பயுமே இந்த சைடு வரும்போது டிவைடில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ மீசிமாவோட மதிப்பு பார்த்திங்கன்னா 117. அப்போ ஆன்சர், மீசிமாவோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 117. சி தாங்க வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ பாருங்கள், நம்ம 12வது சம் பார்க்க போகிறோம். 2 எண்களின் HCF மீபேவா ஈக்குவல் டு HCFனா மீபேவா ஈக்குவல் டு 23. அவ்வெண்களின் மீசிமாவின் காரணிகள் முறையே 13 மற்றும் 14 எனில் அவ்வெண்ணில் பெரிய எண் யாது? அப்போ 23க்கு வந்து 2 காரணிகள் இருக்குது, 13 மற்றும் 14. இப்போ இதோட சொல்யூஷன் பாருங்கள். ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், 23 அதோட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13, 14. அப்போது 23 மல்டிப்ளிகேஷன் 13 23 மல்டிப்ளிகேஷன் 14. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 299. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 322. இதில் எது பெரியன்னு பார்த்தீங்கன்னா 322. ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், 13வது சம் பார்க்கலாம். பாருங்கள், எக்ஸ் மற்றும் ஒய் இதில் வந்து ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் என்ற 2 பகா எண்களின் மீசிமா வந்து 161 எனில் 3y மைனஸ் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பகா எண்ணாவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பகா எண்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பகா எண்களே ஒரே ஒரு ஈவன் நம்பர், அது 2, அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3, 5, 7, 9 வராது, 11 வரும். ஏன்னா 9 வந்து 1ஆல் வகுக்க முடியும். அதாவது 2க்கு மேற்பட்ட காரணிகளுடைய எண்கள்லாம் வந்து பகா எண்கள் கிடையாது, அதெல்லாம் பகு எண்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 13 வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 15 வராது, 17 தாங்க வரும். இப்படி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பகா எண்கள். இந்த எண்களை வந்து ஒன்றாலையும் அது தன்னையே மட்டும்தான் வகுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பகா எண்கள். இது வந்து மற்ற எந்த எண்ணாலையும் நம்ம வந்து வகுக்க முடியாது. இது எல்லாம் வந்து பகா எண்கள். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ, பி, சிடின்னு கொடுத்துட்டாங்க. இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். இரு பகா எண்களின் HCF நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். 2 பகா எண்களின் மீபேவாவோட மதிப்பு வந்து 1ன்னு. இரு எண்களின் பெருக்கு தொகை ஈக்குவல் டு 1 மல்டிப்ளிகேஷன் 161. இப்போ அதாவது மீபேவாவும் தெரியும், மீசிமா அவங்க கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணினா 161. இது வந்து ஏ ஈக்குவல் நம்ம வச்சுக்கலாம். ஏ ஈக்குவல் 161 எனில் இரு பெருக்கல் மதிப்பு வந்து 1, நம்மளுக்கு ஒரு பெருக்கு தொகை தான் இப்போ வந்து நம்ம என்னன்னு கேட்குறாங்கன்னா இரு எண்களின் மீசிமா இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு 2 பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1, 161. அப்போது இப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு பகா எண்ணா, நம்மளுக்கு பகா எண்கள்னு கேட்குறாங்க. அப்போ 7, 23. 7 ஒரு பகா எண். இதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 19 வரும். அதுக்கப்புறம் 21 வராது, 23 வரும். இதெல்லாம் வந்து ஒரு பகா எண்கள். இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 7, 23 எடுக்கிறோம். மற்ற இந்த நம்பர்லாம் எடுத்திங்கன்னா இதில் இருக்கிற ஆப்ஷனில் இந்த ஆன்சர் வர மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒய்க்கு வந்து 1னும், அதாவது எக்ஸுக்கு வந்து 161 கொடுத்திங்கன்னா இந்த ஆன்சர் நம்மளுக்கு வராது. அதனால் இதுலேருந்து எந்த ஆன்சர் கொடுத்தா வருதுன்னு பார்ப்போம். அப்போ பகா எண்கள் வந்து 7, 23 நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ செலக்ட் பண்ணும்போது இப்போ பாருங்கள், எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒய் என்பதால் எக்ஸோட மதிப்பு வந்து பெருசாக இருக்குதுன்றாங்க. அப்போ நம்ம வந்து இதை எக்ஸினும் இதை ஒய்யும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இப்படி எடுத்துக்கணும் பாருங்கள். அப்போ ஒய்க்கு வந்து 7 கொடுக்குறோம்.
இப்போது இதில் அவங்க எது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, 3y - x மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ 3yக்கு வந்து 7 கொடுக்குறோம். அப்போ 3 மல்டிப்ளிகேஷன் 7 மைனஸ் எக்ஸோட வேல்யூ, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி வந்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏதாங்க வந்து கரெக்டான ஆன்சர். 4வது சம் பார்க்கலாம் பாருங்கள். 7 மீட்டர் 3.85 3 மீட்டர் பாயிண்ட் வந்து 85 சென்டிமீட்டர் மற்றும் 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர் ஆகியவற்றை துல்லியமாக அளவிடக்கூடிய மிகப்பெரிய நீளம் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, பி, சிடின்னு கொடுத்துட்டாங்க. இதோட சொல்யூஷன் பாருங்கள். கொடுக்கப்பட்டவை வந்து நம்மளுக்கு வந்து மீட்டர்லேயும் பாயிண்ட் வந்து சென்டிமீட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தமாகவே நம்ம சென்டிமீட்டரில் வந்து மாற்றுறோம். 7 மீட்டர், அப்போ 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போது 7னா 700 சென்டிமீட்டர். அப்போ 3 மீட்டர்னா 300 மீட்டர், பாயிண்ட்டு சென்டிமீட்டர் 85, அப்போ 385. 12 மீட்டர், இப்போ பார்த்தீங்கன்னா 12.95 சென்டிமீட்டர்னு இருக்குது. இது வந்து 12 மீட்டர்னா 1200 சென்டிமீட்டர். இப்போ வந்து இது ஆட் பண்ணிங்கன்னா 1295 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு வந்து பெரிய எண்களாக கிடச்சிருக்கு. 700, 385, 1295ன்னு. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மீப்பேவா வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். டானா வகுத்தல்ல இது எல்லாமே வந்து 5ஆல் வகுக்கக்கூடிய நம்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து 5ஆல் வகுத்தோன்னா இது 140ன்னு கிடைக்கும். இது வந்து 5ஆல் வகுத்தா 77ன்னு கிடைக்கும். இதை வந்து 5ஆல் வகுத்திங்கன்னா 259ன்னு கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள், இதை வந்து 7ஆல் வகுக்கலாம். 7ஆல் வகுக்கும்போது 20ன்னு கிடைக்குது. இதை வந்து 7ஆல் வகுக்கும்போது 11 கிடைக்கும். இதை வந்து 7ஆல் வகுத்திங்கன்னா 37ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதுலேருந்து நம்ம மீபேவான ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 35. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர். 5வது சம் பார்க்கலாம் பாருங்கள். எந்த சிறிய எண்ணை இருமடங்காக்கும்போது அந்த எண் 27, 45, 72 மற்றும் 135ஆல் வகுப்படுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, பி, சின்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மீசிமா வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லா எண்களுக்கும் நம்ம மீசிமா கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2ஆல் வகுக்கிறோம். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 72 மட்டும்தான் 2ஆல் வகுப்படும். மற்ற நம்பர்ஸ்லாம் அப்படி வரும். திருப்பி 36 2ஆல் வகுத்திங்கன்னா 18, மற்ற நம்பர்ஸ்லாம் அப்படி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து 3ஆல் வகுப்படக்கூடிய நம்பர்ஸ். இப்போ வந்து இது எல்லாமே 3ஆல் வகுத்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 27ல் 9 3 இருக்குது, 45ல் 15 3, 9ல் 3 டைம்ஸ் இருக்குது. இது வந்து 135ல் 45 முறை. திருப்பி அகைன் வந்து நம்ம 3ஆல் வகுக்கிறோம். 9ல் 3 முறை, 15ல் 5 முறை, 3 ஓவர் 3 3, 45ல் 15. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை பார்த்தீங்கன்னா நம்ம 3ஆல் வகுக்கும்போது 1 கிடைக்கும். இந்த 5 அப்படி இருக்கும். இந்த 15 5ஆக மாறிடும். இப்போ 5ஆல் வகுக்கும்போது லாஸ்ட்டாக எல்லாமே 1 கிடைச்சிடும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து 1080ன்னு கிடைக்குது. இப்போ தேவைப்படும் எண் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த சிறிய எண்ணை இருமடங்காக்கும்போது. இப்போ சிறிய எண்ணா 1 வந்து ஒரு சிறிய எண், அதுக்கு அடுத்த சிறிய எண்ணா இருமடங்கு ஆக்கும்போதுனா அப்போ 1 + 1 அப்போ ஈக்குவல் டு 2. அப்போ 2 வந்து இப்போ இந்த கிடைச்ச வேல்யூவில் டிவைட் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா 1080 2ஆல் வகுக்கும்போது 540ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தாங்க வந்து கரெக்டான ஆன்சர். அவ்வளோதாங்க. இன்னும் இருக்கிற சம்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.